நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லியை வெளியே நிக்க வச்சு சும்மா கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி. நைட் நேரத்துல உனக்கு அப்படி என்னடி வேலை? நான் எங்க அண்ணனை தான் பார்க்க வந்தப்போ நான் தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன்னதான் புரோக்கரா இல்ல உன்னதான் மாமா வேலை பண்றானா மாமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற செம்ம கோவம் வந்துருது நம்ம மல்லிக்கு. பல அள்ளி ராஜேஸ்வரி அடிச்சிடறாங்க. உடனே விஜயும் ஒரு பக்கம் காரணம் அப்படியே சும்மா மாசம் வந்து நிக்கிறாரு. உடனே விஜய் இதை பார்த்தேடா, உன் பொண்ணு என்னென்ன வேலை பண்றா பாத்தியா, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண இருக்கா அப்படியே சும்மா நைட்ல வெளியே போயிட்டாருக்கு. உன் பொண்டாட்டி எங்க போனா என்ன பண்ணா ஏது பண்ணானே சொல்லிட்டு தெரியல. நைட்டு 12 மணிக்கு வெளியே போயிட்டு வரா. இதெல்லாம் நான் கேட்க போனா நான் கெட்டவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு பக்கம் கேட்க, என் அக்கா என்ன சொல்றாளோ அதுதான் வேத வாக்கு. என் அக்கா எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுவா. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ யாருக்கிட்டே சொல்லாம யார் நைட் நேரத்துல வெளியே போக சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு நாக்கா பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி சும்மா நச்சுன்னு கேட்கிறாரு நம்ம விஜய். என்னடா விஜய் மனசாச்சே இல்லாம ஒரு பக்கம் பேசுறேன். உன் வாழ்க்கைக்குள்ள மல்லி வந்ததுனாலதான் மல்லியோட வாழ்க்கை இப்ப நாசமா போயிட்டு குட்டி சவரா போயின்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா மல்லியோட வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு எங்கேயோ ஒண்ணு அருமையா இருந்துக்கும். அதை விட்டு மல்லியோட வாழ்க்கை எப்படி சீரழிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஒரு பக்கம் வருத்தப்படுறதா, மறுபக்கம் நம்ம வெண்பாவுக்கு வரப்போற துன்பத்தை நினைச்சு இப்பவே கவலைப்படுறதான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே போடலைங்க. வெண்பாவுக்கு என்னடா ஆச்சு? வெண்பா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இப்போ வந்து ஃபாரின் ட்ரிப் போறாருங்க. இந்த சமயத்துல கரெக்டா வெண்பாவை ஹாஸ்டல்ல பிடிச்சி ஒரு 10 நாள் சேர்த்து விட்டுறலாம். நீ ஹாஸ்டல்ல இருந்தாதான் திருத்துவ, வீட்டுல இருந்தா அப்படியே உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு இருக்கு, தேவையில்லாம அதிகமா உன் இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு இருக்க. நீ கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல இருமா, அப்பதான் உனக்கு காசோட அருமையும் வீட்டோட பொறுப்பும் எல்லாமே உனக்கு கொழுப்பெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மல்லி வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லி உங்ககிட்ட யாருங்க பர்மிஷன்? நீ யாரு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்றதுக்கு? வந்தோம்ல அந்த வீட்டுல நீ ஒரு வேலைக்காரி தான், தேவையில்லாம இந்த வாயை திறக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது, ஒட்டா நறுக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மல்லி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல அப்படியே சும்மா சைலண்டா ஒரு பக்கம் அமைதியா நின்று இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயங்கரமாவும் ஒரு பக்கம் டுஸ்டாவும் போயிட்டு இருக்குங்க. சரி பார்ப்போம் என்னென்னதான் நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியா நடந்துட்டா வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அந்த மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கதான் போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னு நானும் ரொம்ப நல்லா காத்துட்டு இருந்தேங்க. அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்ல போற டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்பார்ப்போட காத்துன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே பட்டுன்னு போய் ராஜேஸ்வரி அடிச்சிடுறாரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தியா, என் மகளை ஹாஸ்டல்ல போறதுக்கு நீங்க யாரு? என் மக இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த ரைட்ஸ் இல்லை. இனிமே என் மக மேல எதனா தேவையில்லாம வந்து இதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க உங்களுக்கு மரியாதை கெட்ட போயிடும் பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கோபம் வந்துடுது. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயத்துல அப்படியே சும்மா கிடுகிடுத்து போய் நின்று இருக்காங்க. இதுக்கு மேல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யார் கண்டாங்களோ யாருக்கு தெரியும். அப்படியே சும்மா ஒரு பக்கம் சோகத்திலயும் ஒரு பக்கம் கோபத்திலயும் ஏதேதோ முடிவு எடுத்துட்டாங்க. இந்த கோபமெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பொறுமையா பார்த்ததாங்க தெரிய போகுது அனைத்துமே நன்மைக்கா இல்ல வெண்மைக்கான்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.